வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎன் சமையல். இன்னைக்கு நாம செய்ய போறது ரவா கேசரி. அதை எப்படி ஈஸியா நம்ம செய்யலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்ப்போம். ரவை 1 கப், சர்க்கரை 1 கப், முந்திரி தேவையான அளவு, உலர் திராட்சை தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, கேசரி பவுடர் தேவையான அளவு, தண்ணி 2 கப். முதல்ல நாம நெய்யை உருக்கிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாம். நெய் உருகிடுச்சு. இப்போ முந்திரியை வறுத்துக்கலாம். முந்திரி பாதி அளவு வறுபட்டிருக்கு. இப்போ நாம உலர் திராட்சையை சேர்த்துக்கலாம். முந்திரி பொன்னிறம் ஆயிடுச்சு. உலர் திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு. இப்ப இத தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் நெய் விட்டு ரவையை 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். இப்படி செய்யறப்ப கேசரி நல்ல மணமாவும் சுவையாவும் இருக்கும். ரவை நல்லா வறுபட்டுருச்சு. இப்ப ரவையை தனியா எடுத்து வச்சுக்கலாம். நான் இந்த கப்ல 1 கப் ரவை எடுத்துக்கிட்டேன். அதனால அதே கப்ல 2 கப் தண்ணி ஊத்திக்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சு. இப்போ ரவையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி விழாம கிளறிக்கலாம். ரவை நல்லா வெந்துடுச்சு. நான் 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நீங்க உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி 1 கப்ல இருந்து 1.5 கப் வரைக்கும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரையை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கட்டி விழாம கிளறி விட்டுக்கலாம். கட்டி விழுந்தாலும் பரவாயில்ல, அதை உடைச்சு விட்டுறலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ கேசரி பவுடர் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். கேசரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேசரி கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் உருக்கி வச்சிருந்த நெய்யை சேர்த்து கலந்துக்கலாம். இப்படி செய்யறப்ப நெய் கம்மியா சேர்த்தாவே அதிகமா சேர்த்த அளவுக்கு வாசனையா இருக்கும். இப்போ வறுத்து வச்சிருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து கலந்துக்கலாம். கேசரி கையில ஒட்டாம நல்லா வந்திருக்கு. கேசரி செஞ்சிட்டோம். இதை எப்படி இருக்கு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் இதை வீட்டில் செஞ்சு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.